today is said to be the International Mother's Day. இன்றைக்கு அன்னையார் தினம். What a beautiful word. So today I am blessing and I am praying every mother who is seated here, you are blessed. இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் நான் ஆசீர்வதித்து அவர்களுக்காக நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த வேதத்தில் எத்தனையோ அழகான தாய்மார்கள் இருக்கிறார்கள். Do you know the Holy Bible has got so many beautiful mothers. The first mother, the mother of all mother, எல்லாருக்கும் தாயாகிய தாய் யாரு? Eva. The first mother in the Holy Bible was Eva. The another beautiful mother is Anna. Anna, அவள் எப்படிப்பட்ட தாய்? ஒரு ஜெபிக்கிற தாயாக இருந்தாள். இன்னொரு தாய் Ruth. And who was this Ruth? A virtuous mother. ஒரு குணசாலியுள்ள ஒரு தாயாக இருந்தார். இன்னொரு தாயை நீங்க பாப்பீங்க, நவோமி. இது என்ன அற்புதம்! தாயை போல் ஒரு மாமியார், அதே ஒரு பெரிய ஒரு விரக்தம். A mother-in-law like a mother. இன்னொரு தாயை நீங்க பாப்பீங்க, மரியா, மேரி. மிகவும் கனம் பொருந்திய தயவுள்ள கிருபையுள்ள தாய். The mother of the Lord Jesus Christ. Highly favored, highly gracious lady. Eunice. Eunice யாருடைய தாய்? Eunice யாருடைய தாய்? Timothy's தாயார். எப்படிப்பட்ட தாயார்? விசுவாசமுள்ள தாய். Mother of faith. Priscilla. அநேக வேத நிபுணர்கள் சொல்றார்கள், அக்விலாக்கும் பிரிசிலாக்கும் பிள்ளைகள் இல்லை என்று. என்றாலும் பிரிசிலா யாரு? அநேகருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மதர், ஆவிக்குரிய தாயாக அநேகர் இருந்தார். யோசபே, யார் இந்த யோசபே? மதர் ஆஃப் மோசஸ், மோசேயின் தாயார். அவள் எப்படிப்பட்டவள்? க்ளோரியஸ் மதர், ஒரு மகிமையுள்ள தாயாக இருந்தால் யோசபே. நோவாண்ட மனைவி, அவருக்கு பேர் இல்லை என்றாலும் கணவன் என்ன சொன்னாலும் ஒரு செய்கிற ஒரு மனைவியா இருந்தால். The wife of Noah was a beautiful, submissive wife to this godly man Noah. Abigail. Who was Abigail? David's wife. She was a beauty. அவள் ரூபவதியா இருந்தாலும் ஒரு ஞானமுள்ள ரூபவதியா இருந்தாள். எலிசபெத். யார் இந்த எலிசபெத்? பைபிள்ல யார் இந்த தாயார்? John the Baptist. எலிசபெத் எப்படிப்பட்டவள்? இவள் குற்றமற்றவள். A blameless mother in the presence of God. Wow, so many beautiful mothers in the Holy Bible. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்ட தாயாரை பற்றி வாசிக்க போறோம்? எங்களுக்கு பேர் தெரியாத தாயார். எங்களுக்கு பேர் தெரியவில்லை என்றால் எனக்கு என்ன தெரியும்? அவன் ஊர் மாத்திரம் தெரியும். கொஞ்ச நேரம் சிஸ்டர் ஃப்ரீட் அழகாக வாசிச்சார். The Shunammite. Shunammite. I'm sure you're going to find today's message beautiful and interesting. யாரு இந்த சூனேமியா? Who is this Shunammite? பேர் தெரியாவிட்டாலும் அவன் ஊர் எது? ஷூனேம். எங்க இருக்கு இந்த ஷூனேம்? ஸ்ரீலங்காவில் அல்ல, இந்தியாவில் அல்ல. எங்க இருக்கு இந்த ஷூனேம்? In Israel, almost 100 kilometers north of Jerusalem. எருசலேமிலிருந்து 100 கிலோமீட்டர் வடக்கே இருக்கிற சின்ன ஒரு நகரம், அல்லாவிட்டால் ஒரு கிராமம் தான் ஷூனம். அவக்கு பிள்ளைகள் இல்லை என்றாலும் பைபிள் என்ன போட்டிருக்கு? அவன் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. What do you mean by கனம் பொருந்திய? English Bible says she was well to do, very rich, she had a prestige, she has a status. என்றாலும் வேதம் சொல்லுறது அவன் கணவனோ எப்படிப்பட்டவள்? கொஞ்சம் தாத்தா, கொஞ்சம் வயது போனவன். So the wife and the husband must have had a very long age gap. And Shunammite lived almost 800 years before Christ. கிறிஸ்துக்கு முன் இன்னொரு வருடங்கள் முன்பு தான் இந்த சூனேமியா ஸ்திரீ எருசலேமில் வாழ்ந்து கொண்டு வந்தார். If you read the book of 2 Kings chapter 4, there are about 30 verses about this beautiful mother. இவளை குறித்து 30 வசனங்கள் இருக்கு. இவளை குறித்து நீங்கள் வாசிக்க போய்கொண்டிருந்தால் என்னது தெரியுமா? அறிவீர்கள், இந்த தாயார் ஒரு அருமையான குணம் இருக்கிறது. அவனுடைய குணம் என்ன? ஆவிக்குரிய சிந்தனையுள்ள தாய்.
She was a mother whose mind was spiritual mind. Today we live in a world of so much of stress and busy. கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் பாட்டு பாடினோம். தொல்லைகள் வந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், நிந்தைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், இந்த தாயாரின் மனமோ ஆவிக்குரிய சிந்தனையுள்ள ஒரு தாயார். Today we live in a world of such a busy world. We got so much of problem. As a mother, there's so much of problem. Maybe husband or wife or children, or it could be the parents, or the stress situation. But yet this Shunammite stands as a testimony. Mothers, be spiritual minded, especially in these last days. In the Shunammite, என்ன சொல்றாங்க இன்றைக்கு தாய்மார்களே ஒரு ஆவிக்குரிய சிந்தனையுள்ள ஒரு ஸ்திரியாய் இருங்கள். What do you mean by a spiritual minded mother? அவர் ஆவிக்குரிய சிந்தனையில் தாய் என்றால் யார்? அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள், ஷூனேம், the town of Shunem, இந்த வில்லேஜுக்கு அடிக்கடி எலிசா என்ற தீர்க்கதரிசி வருகிறார். Very often the great prophet Elisha visits this village called Shunem. Why does Elisha come to Shunem? ஏன் எலிசா ஷூனேமுக்கு வருகிறார்? உங்களுக்கு தெரியுமா? Do you know why? Not to minister. அவர் ஏன் ஷூனேமுக்கு வரார்? ஊழியம் செய்ய அல்ல. Shunem was a beautiful town very close to Galilee and Samaria. It's like a transit place. அப்ப அடிக்கடி எலிசா செமேரியா அல்லாவிட்டால் கலிலியாவுக்கு போறென்றால் ஷூனேமில் வந்து கொஞ்சம் தங்க எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அவர் கலிலியா அல்லாவிட்டால் சமரியாவுக்கு போவார். Shunem was a beautiful town where people come to rest and take break. And in this town, as Elisha was coming very often, இந்த பட்டணத்தில் எலிசா அடிக்கடி வாரதை யாரு பார்த்தா இந்த ஷூனேமியை கவனிச்சு கொண்டிருந்தார். கவனிச்சு கொடுத்து என்ன சொல்றார்? போய் சொல்றார் எலிசா கிட்ட, போதகரே ஐயா எங்கட வீட்டுக்கு என்னது வாங்கோ? போஜனம் பண்ண வாங்கோ. அப்படியே பைபிள்ல போட்டிருக்கு. போஜனம் பண்ண வாங்குன்னு சொன்னாங்க? இல்ல, போஜனம் பண்ண வேற வருந்தி கேட்டுக்கொண்டான். She persuaded Elisha, please come to our home and have meals with us. Why did she persuade? ஏன் அவள் எலிசாவுக்கிட்ட வருந்தி கேட்டுக்கொண்டார்? திரும்ப ஏன் வருந்தி கேட்டுக்கொண்டார் என்று when she went and asked எலிசா ஐயா எங்களோட வீட்டுக்கு வாங்க சாப்பிட, அவர் என்ன சொல்லியிருப்பார்? மகளே, ஆண்டவர் எனக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டு எனக்கு வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை என்றாலும் இந்த பெண் சொல்லுகிறார், ஐயோ கட்டாயம் எங்களோட வீட்டுக்கு நீங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் போக மாட்டோம். Elisha would have told this lady, Madam, the Lord has called me to minister. I got no time to go from home to eat. But yet, this lady persuaded. So, அடிக்கடி இந்த எலிஷா இந்த வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு நாள் இந்த மனைவி, இந்த ஸ்திரீ, இந்த பெண் கணவனிடம் சொல்லுகிறாள், இவர் ஒரு பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். Look at the word this lady is telling her husband. I perceive this person who comes to our home, he is a holy man. And the history சொல்லியிருக்க கூடும். She could have told, இந்த வருகிற மனுஷன் ஒரு தேவ மனுஷன் நான் காணுகிறேன் அப்படி சொல்லிட்டார். தேவ மனுஷன் என்று சொல்லாமல் என்ன சொல்லுகிறார்? இங்க வருகிறவர் இப்படிப்பட்டவராம், ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தவான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், தாய்மார்களே, கவனமாக கேளுங்கள். நான் இருக்கிற இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் தாய்மாராக இருக்கலாம், தாப்பனமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நாங்கள் என்னத்தை காண வேணும்? பரிசுத்தத்தை நாங்கள் காண வேணும். She had a discernment. அதுக்கு தான் சொல்றது பகுத்தறிவு. We need, everyone needs a discernment in this world to know what is holy, what is unholy. இந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு வேண்டிய அவசியமான காரியம் என்ன? எது பரிசுத்தம், எது பரிசுத்தம் அல்ல. நாம் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில், especially in the Christian world, கிறிஸ்தவர்களுக்கு அநேகருக்கே தெரியாது பரிசுத்தம் என்றால் என்ன என்று. Today a lot of Christians do not know what is holiness.
பரிசுத்தம் என்றால் என்ன? According to Jewish Hebrew word, holiness means separated. பரிசுத்தம் என்றால் என்ன? ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். எப்படிப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஜனம்? ஆண்டவருடைய வாசகத்தை கேட்டு கீழ்ப்படிந்து பரிசுத்தாவின் உதவியுடன் ஒரு ஜீவிக்கிற ஜீவியம் தான் பரிசுத்த ஜீவியம். A holy life means a life separated, consecrated, living according to the word of God with the help of the Holy Spirit. Today ask yourself, நீங்களே கொண்டு பாருங்கள், எங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தமா? நாங்க பேசுற வார்த்தைகள் பரிசுத்தமா? நாங்க பார்க்கிற காட்சிகள் பரிசுத்தமா? எங்க வீட்டுல பார்க்கிற டெலிவிஷன், கேட்கிற சாங்ஸ், மியூசிக், சங்கீதங்கள் அது பரிசுத்தமா? ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா? அப்படி பரிசுத்தம் என்ற இந்த நோக்கம் இருந்தால்தான், அந்த பகுத்தறிவு இருந்தால்தான் எங்கள் யோசனைகள் எல்லாம் பரிசுத்தமாக ஆவிக்குரிய யோசனைகளாக மாறிவிடும். So the first thing we learn from this lady is have a discernment to know what is holiness in this world. முதலாவது காரியம் எடுத்து பார்க்கிறோம், இந்த உலகத்தில் நாங்கள் பரிசுத்தமாக இருக்கின்ற அந்த பகுத்தறிவு இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த சிந்தனைகள் எல்லாம் ஆவிக்குரிய சிந்தனைகளாக மாறிவிடும். அது மாத்திரம் சொல்லல, நாங்கள் வருகிற மனுஷன் வருகிறவர் பரிசுத்தம் காண்கிறது மாத்திரம் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றாரு? கணவனை பார்த்து, நாங்கள் இந்த வீட்டின் மேல் என்னத்தை கட்டுவோம்? ஒரு சின்ன ஒரு அறையை கட்டுவோம். We are going to build an upper room in our house. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன அருமையான ஆசை. மனைவி கேட்கறதுக்கு எல்லாம் ஓம் 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 என்று சொல்லுகிறார். என்ன அருமையான ஆசை. We are going to build an upper room of the house. To build an upper room is very expensive. ஒரு மேல் மாடியை கட்டுறதுக்கு கணக்கு செலவு என்றால் மிஸ்திரி சொல்றார், நாங்கள் இந்த வீட்டுக்கு மேல் ஒரு மேல் அறை கட்ட வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just imagine, this lady was very rich, well to do. அவர் இருக்கிற வீடு பெரிய ஒரு வீடா இருக்கலாம், அந்த வீட்டில் ஒரு அறையை கொடுத்துருக்கலாமே. ஏன் மிஸ்திரி சொல்றார், நாங்கள் இந்த வீட்டுக்கு மேல் ஒரு மேல் அறையை கட்டுவோம்? Why this lady say, let us build an upper room above our house? அதுல ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. நீங்க இந்த வேதத்தை வாசிக்க உங்களுக்கு என்ன தெரியுமா? அநேக மேல் வீட்டு அறைகளை நீங்கள் பார்க்கலாம். In this holy Bible there are many upper rooms mentioned in the holy scriptures. Daniel அந்த மேல் வீட்டு அறைக்கு ஏன் போறாராம்? ஜெபிக்க போகிறார். இயேசுவானவர் மேல் வீட்டு அறைக்கு ஏன் போகிறாராம்? ராபோஜனம். சீசரின் பாதத்தை கழுவின பிறகு என்ன செய்கிறார்? இயேசுவானவர் ஜெபிக்கிறார். பெந்தேகோஸ்து அன்று மேல் அறையில் சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜெபிச்சு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மேல் அறையில் தான் பரிசுத்த ஆவியானவரே வந்தார். அப்ப இந்த மேல் அறை அடிக்கடி நீங்க வேதத்தை என்னத்தை பார்ப்பீர்கள்? அந்த மேல் அறையில் தான் ஜெபம் இருக்கிறது. Many times you read this upper room mentioned in the Holy Bible. Daniel went to the upper room to pray. The Lord Christ, he was in the upper room, the Last Supper, washed the feet of the disciples. He prayed a beautiful prayer. On the day of Pentecost, the Holy Spirit also descended in the upper room. The upper room is a beautiful symbolic of the prayer room. Prayers in our home. இந்த ஹிஸ்டரிக்கு இருக்கிற அநேக ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வெளிப்படுத்தல். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் என்ன? நீதிமொழிகள் 14:1. புத்தியுடைய ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஞானத்தை விட ஞானம் மிச்சம் அவசியம். எங்களுக்கு பரிசுத்தம் இருந்தால், எங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆவிக்குரிய சிந்தனை இருந்தால், அந்த ஸ்திரீ அந்த பெண் என்னத்தை கட்டுகிறாள்? தன் வீட்டை ஒரு ஜெப வீடாக மாற்றி விடுகிறாள். A house of prayer, a home of prayer is built by a lady who has got spiritual minded. இரண்டாவது காரியம், உங்கள் வீடுகள் ஜெப வீடுகளா? Your home, is it a home or a house of prayer? இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ வீடுகள்ல ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, சாப்பிட ஜெபம் இல்லை, ஒரு ஆராதனை இல்லை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துக்கம். நாங்கள் கிறிஸ்தவ என்று சொல்லுகிறோம் என்றாலும் எங்கள் வீடுகளில் ஜெபம் இல்லாத வீடுகளாக இருக்குது. இரண்டாவது மெசேஜ்,
If you want to have the spiritual mind, make sure you have got prayer every day in your home. அது மாத்திரம் இல்லை. இந்த ஸ்திரீ கணவனுக்கு சொல்லுகிறார், நான் வீடு மாத்திரமே என்ன வேறு என்ன செய்ய வேணுமா? இவருக்கு இந்த பரிசுத்தவானுக்கு ஒரு கட்டிலே வாங்க வேண்டும், ஒரு நாற்காலியை வாங்க வேண்டும், ஒரு மேசையை வாங்க வேண்டும். வேறு என்ன சொன்னார்? ஒரு குத்து விளக்கை நாங்கள் வைக்க வேண்டும். Wow! This lady, not only she wanted to build an upper room for the godly holy man Elisha, she wants to furnish and then give it to this holy man. ஒரு குத்து விளக்கை நாங்கள் ஏனவே வைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு தமிழ் கலாச்சாரம் இருக்குது. There's an old Tamil tradition. ஒரு வீட்டில் யாரு குத்து விளக்கை ஏற்றுவார்? Who lights the lamp in our home according to Tamil tradition? கேள்விப்பட்டது இல்லையா? யாரு? அந்த வீட்டில் இருக்கிற பெண், அந்த வீட்டில் இருக்கிற தாயார். தமிழே ஒரு பழமொழி இருக்குது, விளக்கேற்றி வந்தவளே. The lady of the house lights the lamp according to old Tamil tradition. And there is a name for this lady. தமிழ் ஒரு பேரும் இருக்குது. அந்த விளக்கேற்றி வைக்கிற, வீட்டில் விளக்கேற்றி வைக்கிற அந்த பெண்ணுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் யாருக்கு தெரியுமா? தமிழ் பேர். Sister, do you know the Tamil பேர் for the lady who lights the lamp? யாருக்கு தெரியுமா? யாரு சிஸ்டர்? குடும்பத்தின குற்று விளக்கு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. பாஸ்டருக்கு தெரியுமா? லட்சுமி என்று பேர் சொல்றீங்க. இந்த பெண் தான் எங்களோட வீட்டுக்கு விளக்கேற்றி இருக்கிறது. அதே மாதிரி நாங்களும் நீங்களும் ஒரு கிறிஸ்தவ தாயார் எப்படி தந்த வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறார்? பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம், பரிசுத்தாவியானவரின் அழைப்பு, அந்த பரிசுத்தாவியானவரின் சமூகம், அதை வர வைக்கிறது. அந்த வீட்டில் வைக்கிறது யார்? அந்த வீட்டில் இருக்கிற பெண், அந்த வீட்டில் இருக்கிற தாய். அந்த பெண்ணுக்கு ஒரு பேர் இருக்குது. அது தெரியுமா? இந்த பைபிளில் போட்டிருக்க பேர் குணசாலி உள்ள ஸ்திரீ. It is a virtuous woman, a woman who has got discernment about holiness, a woman who wants to pray. She is the lady who lights the lamp in the home, every home, and the Holy Bible refers to her as a virtuous woman. Praise the Lord. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இங்க ஒவ்வொரு தாயாரும் ஆண்டவரே ஒரு குணசாலியுடைய ஸ்திரீயாக மாற்றும். எங்கள் வீட்டில் எந்த விளக்கு? பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் என்ற விளக்கு இந்த நேரமும் எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. இப்ப பாருங்க, எலிசா வந்து இந்த வீட்டுக்கு வர போறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஸ்திரீ அப்படி ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயா இருந்தபடியால் இன்றைக்கும் there's a saying in English, mothers don't be a perfect mother, be a praying mother, so that your home will become a holy home. So இந்த வீட்டுக்கு அடிக்கடி யார் வரார்? எலிசா. பாருங்க, என் வீட்டுக்கு வந்தார், சாப்பிட வந்தார். இப்ப பாருங்க, அவருக்கு ஒரு ரூமே இருக்குது. ஒரு நல்ல ரூம்ல இருந்து கொண்டு அப்ப எலிசா என்ன சொல்றார்? தன் வேலைக்காரன் கிகாசியை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் இந்த ஸ்திரீக்கு ஏதாவது செய்ய வேண்டும். Elisha, the man of God, is telling his steward Gehazi, we must do something for this lady. She's so good to us. She's so kind to us. நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். செய்ய வேண்டும் சொல்லிட்டு Elisha is asking Gehazi, tell the lady to come. இந்த பெண்ணை போய் அழைத்து வா என்று சொல்லுகிறார். Now the lady is coming. எங்க வாரா? மேல் மாடிக்கு வாரா, மேல் அறைக்கு வாரா. மேல் அறைக்கு வந்து எங்க தெரியுமா வந்து நிற்கிறார்? யாருக்காவது எங்க நிற்கிறாங்க? வாசலில் நிற்கிறார். Wow. She is the owner of the house. She is a man, lady of status. என்றாலும் எலிசா வாங்கோ கூப்பிடப்பது வீட்டுக்கு வந்த அந்த அறை உள் வரவில்லை. She did not come into the room. எங்கே நின்றாலாம்? வாசலில் நின்றாள். ஏன் அவள் வாசலில் நின்றாள்? ஏன் அவள் வாசலில் நின்றாள்? According to Hebrew tradition, ஒரு யூத கலாச்சாரத்தின் படி ஆண்கள் இருக்கிற அறை ஒரு பெண் வரக்கூடாது. That was the tradition. According to Jewish tradition, women or a lady should not walk into a room where the men are. She has to stand outside.
See the beautiful, beautiful testimony of this lady. அவளுக்கு தெரியும், ஓ உள்ளுக்கு யாருக்கு அறைக்குள் யார் இருக்கிற பரிசுத்தவான்கள் இருந்தாலும் நான் இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு தடங்களாக இருக்கக்கூடாது. நான் இந்த பரிசுத்தவான்களுக்கு சோதனை ஒன்றும் கொண்டு வரக்கூடாது. நான் என் சாட்சியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தாய்மார்களே, உங்கள் சாட்சிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Mothers, be careful. Take care of your testimony. Your testimony before your husband, your testimony before your children, your testimony in your in-laws. It is so, so important. உங்கள் சாட்சிகள் மிகவும் மிகவும் முக்கியம். ஒரு ஆவிக்குரிய சிந்தையுள்ள தாயோ தன் சாட்சியை பாதுகாத்து கொள்வார். அப்ப சொல்லுகிறார், எலிசா சொல்லுகிறார், ஒரு தீர்க்க தரிசனமாக என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்? எலிசாவை பார்த்து, அடுத்த வருஷம் next year what are you going to do? You are going to, please tell, what did Elisha tell? He could have told, Elisha could have told, you are going to have a child. Elisha சொல்லிருக்க கூடும், அடுத்த வருஷம் உனக்கு நீ ஒரு பிள்ளை ஒரு குமாரனை பெற்றெடுப்பாரு. அப்படி சொல்லவில்லை. You will embrace a son. நீ ஒரு குமாரனை அரவணைப்பாய், அணைத்து கொண்டிருப்பாய். அது ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. பாருங்க, அந்த தீர்க்க தரிசனம் பரிசுத்தாவின் தீர்க்க தரிசன வார்த்தைக்கு அமைச்சு பாருங்க. You will embrace. அடுத்த வருடம் ஒரு குமாரனை அரவணைத்துக் கொண்டிருப்பாய், அணைத்து கொண்டு இருப்பாய். அதே மாதிரி அடுத்த வருடம் அவருக்கு ஒரு அழகான குமாரன் ஒன்று கிடைச்சது. இந்த ஸ்திரீ கொஞ்சம் யோசிப்பாங்க, அவங்க ஒரு பெரிய ஒரு குறைவு, அவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த பெரிய குறைவு என்ன? பிள்ளை இல்லை என்றாலும் முழு மனதோட இந்த பரிசுத்தவானை பாதுகாத்துக் கொண்டார். Today I am asking you, mothers, what do you like in your life? What is missing in your life? Whatever is missing in your life, I am telling each one of you, don't allow what is lacking in your life to become strongholds in your life. என்ன குறைகள் இருந்தாலும் ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருக்கு சேவை செய்ய ஒரு நாளும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அடுத்த வருடம் வந்தது, ஒரு அழகான குமாரன் பிறந்தார். சரி, பின்னர் குமாரன் வளர தொடங்கினார். ஒரு 10 வயது இருக்கலாம். பைபிள் does not mention age. Almost 10 years. இந்த 10 வயது, அந்த வயதுல இந்த குமாரனுக்கு ஒரு பெரிய தலைமை, big headed in the field. This boy is brought to the lap of the mother. இந்த பிள்ளைக்கு ஒரு சரியான தலைவலி வந்து இந்த குமாரனை தந்த மடியிலே வைத்துக் கொண்டிருந்தார். மத்தியானம் வந்தது. இந்த நூன் டைம் இந்த மகன் மறித்து விட்டான். How sad, how sad. One child, beautiful son, அந்த அரை மணிக்குள்ள மகன் இப்ப என்ன பண்ண, ஒரு மறித்த சடலமாக தாயாரின் மடியிலே இருக்கிறார். இப்ப இந்த தாயார் என்ன செஞ்சால், ஒப்பாரி விட்டு அழ தொடங்கினால இல்லை, என்ன தெரியுமா செஞ்சான்? இந்த மகனை தூக்கி கொண்டு அங்கே போகிறான் மேலறைக்கு. வாவ், தண்ட அறையில் இல்ல, தண்ட வீட்டுல இல்ல, அந்த மேலறை. மேலறை என்றால் என்ன? ஜெபிக்கிறாரே, பரிசுத்தவான்கள் அறையில போய் அந்த கட்டிலில் வைத்து விட்டார். இன்றைக்கு நான் கற்க போறேன். தாய்மார்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்தால், mothers, do you have a crisis? Do you have a problem? Do you have a calamity? Is there something going in your life which is troubling you? Take it to the Lord in prayer. உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் துன்பங்களை எங்க கொண்டு போக? ஆண்டவருடைய பிரசனம். அவ என்ன செஞ்சால், அந்த மகனை கொண்டு போய் அந்த மேல் வீட்டு அந்த அறை, அந்த எலிசா படுக்கிற கட்டில வச்சுட்டு என்ன செஞ்சாள்? ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றார், கணவன் என்ன சொல்றார்? எனக்கு ஒரு கழுதையை தாங்கும், எனக்கு ஒரு வேலைக்காரனை தாங்கும். ஏன்? நான் இப்ப எங்க போக போறேன்? கர்மேல் பர்வதத்துக்கு. This lady did not tell her husband the son has died. She said, get me a donkey, get me a servant. I am going to Mount Carmel where the holy man Elisha lay. உங்களுக்கு தெரியுமா, ஷூனேமுக்கும் கர்மேலுக்கும் மவுண்ட் கர்மேலுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் என்று தெரியுமா? எவ்வளவு தூரம் என்ன? 30 கிலோமீட்டர்ஸ். அப்ப யோசிச்சு பாருங்க, அவள் 1 மணி ஆஃப்டர்நூன் லீவ் பண்ணியிருந்தால் எத்தனை மணிக்கு கர்மேலுக்கு வந்திருப்பாள்? ஒரு 6 மணி 7 மணி ராத்திரியிலே
திரும்பி கார்மேல். கார்மேல் என்றால் பேரின் அர்த்தம் என்ன? தேவனின் திராட்சை தோட்டம், the vineyard of God. அப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்திரீ மகன், மரித்த மகன் வீட்டுல அறையில வச்சுவிட்டு ஒரு கழுதை மேல் ஒரு வேலைக்காரர் அவசரமாக எங்கே போறார்? எலிசாவை பார்க்க. ஒவ்வொரு நேரம் இருட்டி இருக்கும். எலிசாவை கண்டவுடன் அவன் என்ன செய்யறான்? எலிசாவின் காலை பிடிச்சு கொண்டான். Soon as she came to Mount Carmel, when she saw Elisha, she clinged onto the feet of Elisha, and there she began to tell a sad story. யோசிப்பேன், இன்றைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு அநேக இங்க இருக்கிறீங்க, 2 பேர் இருக்கீங்க இந்த கூட்டத்தில் 2 தாயார் ஆண்டவர் காட்டுறார். 2 தாயார் இந்த ஸ்திரீ போல் ஆத்துமா காயப்பட்ட தாய். Very good. 2 mothers are here. Your heart is so sad. Your heart is broken. ஆத்துமா உடைக்கப்பட்டு அப்படின்ற துக்கத்தோட 2 தாய்மார்கள் நீங்க காத்துக்கொள்றீங்க. எப்படி அந்த தாய் எலிசாவின் காலை பிடித்துக் கொண்டாலோ, இன்றைக்கு உங்களுக்கு வர வசனம் என்ன? இந்த மகளே என் காலை பிடித்துக் கொள்ளும். யார் சொல்றா இந்த காலை பிடித்துக் கொள்ளும்? கொஞ்சம் பேர் எலிசா. அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? தேவன் ரட்சிக்கிறார். God is saves, God salvation. யார் இங்க ரட்சிக்கிற தேவன்? ஐயோ, யாருக்கும் தெரியாதா? இங்க ரட்சிக்கிற தேவன் யாரு? இயேசப்பா. Praise the Lord. எங்களை ரட்சிக்கிற தேவன் யாரு? இயேசப்பா. இயேசுவான பாதத்தை பிடிச்சு அழுந்து ஜெபி ஒரு ஆத்துமாக்கள் துக்கமாயிருந்தார். This lady clinged onto Elisha and she began to go to the heart. And what she did, she made sure Elisha comes back to Shunem. அவள் காலை பிடித்துக் கொண்டு எலிசா கிட்ட சொல்றாரு, என்னை வீட்டுக்கு வாங்க. அப்ப எலிசா 30 கிலோமீட்டர் வந்து வீட்டுக்கு வரீனார். அன்றைக்கு வந்தாங்களோ அடுத்த நாள் வந்தாங்களுக்கு தெரியாது. நான் எலிசா வீட்டுக்கு வந்து எங்க போறார்? எலிசா மேல் வீட்டுக்கு போறார். மேல் வீட்டு அவர் நம் கட்டில் என்ன இருக்குது? மரித்த சடத்தின் பையன். A dead body is on the bed of Elisha upper room. And what did Elisha do? He prayed. And what happened after he prayed? The boy came back to life. Wow! And the மரித்த பையன் எலிசாவின் ஜெபத்தினால், அந்த பரிசுத்தாவின் ஜெபத்தினால் திரும்பி உயிர்ப்பிக்கப்பட்டார். He was resurrected in the boy. அது மாத்திரமே, எலிசா அந்த பையனை எடுத்து தன் தாயின் கை ஒப்படைக்கிறான். How happy the mother would have been. How happy the mother would have been. அவன் என்ன முதலாவது காரியம் என்ன செஞ்சிருப்பான்? மகன் உயிர்ப்பித்தவங்க என்ன செஞ்சிருப்பான்? சொல்லுங்க தாய்மார்களே, சொல்லுங்க பார்ப்போம். சரி, very good answer sister, very good. Soon as the son came back to life, the mother would have embraced the son. அரைவணித்துக் கொண்டிருப்பார். ஐயோ, மரித்த போன மகன் திரும்பி உயிர்ப்பித்தான். எம்ப்ரேஸ். எந்த ப்ராஃபஸி சொன்னார்? எலிசா, நீ அடுத்த வருடம் ஒரு குமாரனை பெற்றெடுத்து அவனை அரைவணிப்பார். என்ன பார்க்குறீங்களா? கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes பாருங்க பார்ப்பேன். என்ன கவனமா பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியுமா எபிரேய வார்த்தை embrace, the Hebrew word for embrace? Do you know what is the Hebrew word for embrace? Do you know what is the word? Habakkuk. Habakkuk. அநேக வேத நிபுணர்கள் சொல்றாங்க, இந்த பையன் தான் ப்ராஃபட் ஹபக்குக். அது தீர்க்கதரிசி ஹபக்குக்காய் இருந்திருக்கக்கூடும். ஹபக்குக்கு அர்த்தம் என்ன? அரைவணை. இன்றைக்கு நான் ஒவ்வொரு தாயாருக்கு நான் சொல்ல போறேன், உங்களோட வாழ்க்கையில உங்களோட வீட்டில் ஏதாவது ஆவிக்குரிய காரியங்கள் மறித்த நிலையில் இருக்கிறார். Is there any spiritual thing dead in your home? It could be prayer, it could be praise, it could be reading the word of the Lord, it could be worship. Pray today on this Mother's Day. Pray. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் ஏதாவது ஆவிக்குரிய காரியங்கள் ஏதாவது மறித்திருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புதிய எழுப்புதலை கொடு, புதிய எழுப்புதலை கொடு. இந்த முழு ஸ்டோரியிலும் இந்த 30 வசனங்களிலும் நீங்கள் இந்த கணவனை பற்றி என்ன தேவாதான் கேட்பீங்க? What is your observation about the husband, the father of this boy? என்ன கேட்பீங்க? என்ன அவதானம் கேட்பீங்க? What is your observation about his husband?
He was a very quiet man. He was not that very spiritual. He was much older than the wife. என்றாலும் இந்த மனைவியோ கணவனை விட ஆவிக்குரிய காரியங்களில் முதிர்ந்தவளாயிருந்தார். Although the husband was older than the husband in years, but the wife was older than the husband in the spiritual life. இன்றைக்கு அநேக வீடுகளில் தாயார்கள் பரிசுத்தம் ஆவிக்குரிய காரியங்களில் கணவனை விட முதிர்ந்தவர்களாயிருக்கிறார். என்றாலும் இந்த ஸ்திரியோ கணவனை ஒவ்வொரு நாளும் கனம் பண்ணினார். That is the beauty of this Shunammite lady. நீங்கள் அநேக காரியங்களை இந்த Shunammite ஸ்திரியை பற்றி வாசிக்க 30 வசனம். She was gracious, she was generous, she was polite, she was zeal, she was brave, she honored her husband. So many எத்தனையோ காரியங்களை இந்த Shunammite ஸ்திரியை பற்றி நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அவளுக்கு அவ்வளவு கிருபை, வைராக்கியம், தைரியம், ஒரு கொடைவள்ளல், அவள் என்ன கேட்டாலும் கொடுக்குற அப்படிப்பட்ட ஸ்திரீ. இப்படிப்பட்ட ஸ்திரியை நீங்கள் எங்கே வாசிப்பீர்கள்? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள். இந்த book of Proverbs chapter 31 verse 10 onwards talks about a lady like this Shunammite mother. Before I come to the closing, I want to ask you a Bible quiz. இவர்கள் யாரை பற்றி கேட்டீர்கள்? சூனேமியாரை பற்றி கேட்டீர்கள். உங்களுக்கு தெரியுமா வேதத்தில் இன்னொரு விசித்திரமான ஒரு ஸ்பெஷல் Shunammite lady இருக்கிறார். யார் நமக்கு யாருக்காவது தெரியுமா? That's right. There's another beautiful Shunammite lady in the Holy Bible. You will find her in the Song of Unnathamani. சாலமோனின் மணவாட்டி யாரு? அவள் சூனேமியா. யார் இந்த சூனேமியா? ஆவிக்குரிய சூனேமியா யாரு? நீங்களும் நானும். ஆண்டவருடைய மணவாட்டி. இன்றைக்கு இந்த தாயாத்திரம் உங்களுக்கு கொடுக்கிற வசனம் என்ன? உங்களுக்கு கொடுக்கிற அந்த செய்தி என்ன? 3 காரியங்கள் தான். முதலாவது காரியம் பகுத்தறிவு. Have a discernment. எது பரிசுத்தம், எது பரிசுத்தம் அல்ல. அந்த பகுத்தறிவை ஜெபிச்சு கேட்டுக்கொள்ளுங்கள். 2வது காரியம் என்ன? உங்கள் வீடுகளை ஒரு ஜெப வீடுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். 3வது காரியம் என்ன? உங்கள் சாட்சிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Take care of your testimony. Hallelujah. Hallelujah. Some of you look very, very tired. Praise the Lord. Hallelujah. We are in a church. A church is a happy place, a lively place. And today is a Mother's Day. So don't look very sad. Many years ago, 300 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஜெர்மன் நாட்டில் ஜெர்மனி நாட்டில் ஒரு தாயார் படுக்கை மறிக்கும் தருவாயில் ஒரு படுக்கை இருக்கிறார். அவளை சுற்றி 3 பிள்ளைகள், 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறார். அப்ப பிள்ளைகளை பற்றி சொல்றார். பிள்ளைகளே நான் போகும் முதல் உங்களுக்கு ஒரு புதியனை வச்சுட்டு போகிறேன். A lady who was on a deathbed in Germany. She looked at the 3 little children, 10 years, 8 years, 7 years. She looked at the children and said, "Children, I am leaving a treasure for you all." ஐயோ அம்மா, நாங்களே இவ்வளோ ஏழையா இருக்கிறோம், எந்த புதியனை வச்சுட்டு போறீங்க? எல்லாரும் ஆர்வமா பார்க்க நேரம் அம்மா என் தாயை என்ன செஞ்சா அந்த பிள்ளைக்கு ஒரு பைபிளை காட்டலாம். She said, "My Bible is your treasure." அதுக்கு பிறகு அந்த கணவனை பார்த்து சொல்றார், அந்த மகனை காட்டி எனக்கு நீ ஒரு பொருத்தனை பண்ண. You want to make a promise. My son, you must make sure my son becomes a missionary. தன்னை கணவனை பார்த்து சொல்றான், நான் மறைக்க முன் எனக்கு ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். இந்த மகன் ஒரு சுவிசேஷன் மிஷனரியாக மாற நீங்கள் தான் உதவி செய்ய சொல்லிட்டு சில நாட்டில் தாயார் மறித்து போனார். After some time, the father died. 2 வருஷம் தாபனம் மறித்து போனார். After few years, அந்த 2 சிஸ்டர் அவங்களும் மறித்து போனார். சில நாட்களுக்கு பிறகு அவங்க வீடு எரிஞ்சு போயிட்டார். Soon after the mother died, the father died in 2 years. The 2 sisters died. The house got burnt. என்றான் தாயாரின் ஜெபம் எரிஞ்சு போகவில்லை. இந்த மகன் படிக்க தொடங்கினார். வேதத்தை வாசிக்க தொடங்கி எங்கே வருகிறார்? When he was 23 years, he is coming to South India. வந்து தமிழ்நாட்டில் வந்து தன் பேரை மாத்திட்டார். என்ன பேராக மாத்தினார்? அழகப்பன் என்று பேராக மாற்றி தமிழ் in 9 months he learned Tamil fluently.
நான் பிறந்ததே தமிழ், இன்னும் தமிழ் கதை அவ்வளோ தெரியாது. 9 months this German missionary learned Tamil and he translated the New Testament Tamil. புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கி பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க தொடங்கி before when he was in third within 12 years 24 great accomplishment he made in South India. அவ்வளவு வாழ்க்கை நாட்டில் 24 சாதனைகளை தமிழ்நாட்டில் செஞ்சு 36 வயதிலே அவர் மரித்து போனார். 36 years this young man he died but his mother's prayer did not die. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இவருடைய பேர் என்ன? Bartholomew Ziegler, a famous person. Do you know in the year 2006 the Indian government honored him by having a stamp in his favor. Indian government இவரை பாராட்டி கனம் பண்ணி ஒரு ஸ்டாம்பை பப்ளிஷ் பண்ணாங்க. How was this possible? தாயாரின் ஜெபம். Today I want to tell every mother, please pray for your children. Pray for your children. We live in the world of temptation. We live in a world where people do not know what is holiness. We live in a world where there are so much of bad influences going on. Mothers, please pray so that God will keep your children under His wings. To do that, you have to set an example. தமிழர் பழமொழி இருக்கு, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முதலாவது நீங்கள் பரிசுத்தம் என்று உங்களுடைய குடும்பத்துக்கு காட்டுங்கோ, கணவனுக்கு காட்டுங்கோ, உங்களுடைய வீட்டை ஜெப வீடுகளாக மாற்றிக்கொள்ளுங்கோ, உங்களுடைய சாட்சிகளை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கோ. Hallelujah. Did you learn something today? Praise the Lord. I'm going to invite the worship team. Worship people, any worship people? Anybody can come? Please come, young people. Praise the Lord. We're going to sing the song and Kathum at the third song. We're going to sing the song. Then after that song, we will sing only one verse. After that, I would like to hand over to Pastor Albert for the closing prayer. Shall we stand, please?